எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு டேட்ல வந்து எல்லாரும் ஒரு விஷயத்த சந்திக்கிற விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் பிஸியான ஒரு லைஃப். ஸோ அதுக்கு நடுவில் நமக்கு ஒரு ஆன்மீகம் எவ்வளோ முக்கியம், ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், இதை பற்றின சில விஷயத்த நம்ம இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் பேசி கலந்து உரையாடல் போகிறோம். இதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம சத்யவாணி அவங்க வந்து இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் 10 இயர்ஸுக்கு மேலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ப்ளஸ் இந்த ஆன்மீக லைனில் ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காங்க, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு சில சந்தேகமான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். அதுக்கான பதிலை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ as well as who are watching this. And I would like to introduce Satyavani. Satyavani, few words about yourself. Yeah, thanks Naveen. எல்லாருக்கும் வணக்கம். As Naveen said, இப்போ நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட்ல இருக்கோம், வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டெட்லைன்ஸ் அண்ட் திங்ஸ். இதுல வந்து நம்ம நடுவில் ஒரு பிரேக், மேபி ஆஃப்டர் 40 நம்மளோட கான்வர்சேஷன் நம்ம கொலீக் கூட எப்படி இருக்கோம்னா, கண்டிப்பா கோவில் பத்தி, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி, நாட் எவ்ரிபடி பட் சம் பீப்புள் தே டென் டு கனெக்ட் திங்ஸ் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அந்த விஷயத்துல ஐ கோ வெரி வெல் வித் நவீன், ஹூ இஸ் மை கொலீக். ஸோ வி யூஸ்வலி டாக் அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஹவு த எனர்ஜி இஸ் ஒர்க்கிங் அரவுண்ட். நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருந்தா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் யூஸ்வலாக நாங்கள் எப்பவுமே பண்ணிட்டே இருப்போம். ஸோ திஸ் டைம் வாட் வி தாட், லைக் நம்ம இந்த ஃபன் கான்வர்சேஷனை வந்து லெட்ஸ் ரெக்கார்ட் அண்ட் கிவ் இட் டு பீப்புள். நிறைய பேர் வெளியே இருப்பாங்க, நிறைய இதே சேம் கொஷினோட இருப்பாங்க. தே ஆர் ஆல்சோ இன் டு கார்பரேட் வேர் தே நாட் ஃபைண்டிங் த ரைட் பீப்புள் ஃபார் அ சேம் டிஸ்கஷன். ஸோ அந்த விதத்தில் இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் நவீன் செட், he has a list of questions. He's going to throw that questions. I may have some answers for that, and even Naveen has some answer for the same questions. So எங்களோட ரெண்டு பேரோட collaboration answer could help the viewers and for us to recheck on things around us. So yes, Naveen, what is your question and how we going to start with things? Yeah, thank you Satyavani. ஸோ என்னோட முதல் கேள்வி என்னன்னா, ஒரு ஒரு பிரச்சனையை வந்து நம்ம கேள்விப்படுறப்போ அதுக்கு நம்ம இமீடியட்டாக ஒரு பயமோ ஒரு பதட்டமோ உண்டாகும். ஆனால் இது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுனால அந்த பதட்டம் இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழி இருக்கா? கண்டிப்பா நவீன். இப்போ மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிகினர்ஸ், மெடிடேஷன் பண்ற பிகினர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும்னா, நிறைய தாட் ப்ராசஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம், என்னால் மெடிடேஷன்லேயே உட்கார முடியாது, உட்காந்தாலே எனக்கு இல்லாத யோசனை எல்லாம் வரும், நிறைய பழைய விஷயங்கள்லாம் எனக்கு ஞாபகம் வரும்னு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்லுவாங்க. பட் அதை மீறியும் அவங்க வந்து ஒரு 1 மந்த்தோ ஒரு 2 மந்த்ஸோ அப்படியே அந்த மெடிடேஷனை வந்து வென் தே ஃபாலோ இல்லையா, ஸோ லாட் ஆஃப் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது தே வில் ஃபோக்கஸ் மோர் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அரவுண்ட் தெம். ஸோ அவங்களோட திங்கிங்கில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். திங்கிங்கில் கிளாரிட்டி இருக்கும்போது when they hear any message, any negative or positive, அவங்க வந்து ஒரு டிட்டாச்மெண்ட்டோட இருப்பாங்க டுவர்ட்ஸ் மெட்டீரியல். ஸோ அவங்களுக்கு என்ன மெசேஜ் அவங்களுக்கு வந்தாலும் அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது, அதில் அவங்களோட ஆக்ஷன் என்னங்கிற அந்த தெளிவான கான்சியஸ்னஸ் வந்து அந்த மெடிடேஷன்ல ட்ரிகர் ஆகும் டெஃபினட்டா. ஸோ அந்த அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது இட் இஸ் டெஃபினெட்லி அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தட் த சிச்சுவேஷன். யா, தேங்க்யூ சத்யவானி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பொதுவாக யோகா செஞ்சால் உங்களுக்கு வந்து உங்கள் பாடி மைண்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கேள்வி எப்படின்னா, யோகா பண்ணுறதுனால என்னோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதனால் என் மைண்டு நல்லாயிருக்கும். ஸோ இதனால் ஒரு ப்ராப்ளமை என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? ஓகே. ஸோ இஃப் ஐம் ரைட், யோகா மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, யோகா பண்ணுறதுனால அந்த மெடிடேஷன் மைண்ட் இருக்குமா, யோகா பண்ணுறத வச்சு என்னோட லைஃப்பை வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக மாற்றிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினெட்லி நம்ம மைண்ட் அண்ட் பாடி இஸ் இன்டர் கனெக்டட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சரிப்பட்டாலே நம்ம மெடிடேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோம்.
ஒண்ணு சில பேர் டைரக்ட்டா மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா சில பேர் பாடி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுல ஏதா ஒண்ணு கரெக்ட் ஆச்சுனாலே நமக்கு கிளாரிட்டி கண்டிப்பா வந்துரும். ஸோ இவங்க வந்து பாடிய வந்து ஸ்டடி பண்றதுனால, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட் இருக்கும். லைக் தே ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எனி இல்னஸ் அண்ட் தே ஆர் வெரி மச் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ்ங்கிற மாரியான ஒரு மைண்ட் வந்து பிசிக்கலா இருக்கும்போது அவங்களுக்கு வந்துரும். ஸோ அவங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கும்போது, அவங்களுக்கு பாடி பத்தி பெரிய கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல அவங்க மைண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி மெடிடேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ அவங்களோட ஆக்ஷன்ஸ், அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து டெஃபினட்டா இட் வில் க்ரோ ஃப்ரம் தேர். இம்ப்ரூவ். ஓகே. தேங்க் யூ சத்யவாணி. யா. முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது உங்க மூச்சை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட பாதி பிரச்சனை தீந்துரும்னு சொல்றாங்க. ஸோ நல்ல ப்ராப்பரான மூச்சு, அதாவது டீப் பிரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நார்மல் பிரீத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டீப் பிரீத் எடுக்கிறதுனால ஒரு விஷயத்த நம்மளால ஹேண்டில் பண்ணுறதுக்கும், நார்மல் பிரீத் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தமோ இல்லை வித்தியாசமோ இருக்கு மேடம்? மேடம், தேங்க்ஸ் நவீன் ஃபார் தட் வேர்ட். ஓகே. ஸோ இஃப் ஐம் ரைட், நவீன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு டீப் பிரீத் எடுத்து அதுல காமாய் அதுல இருந்து வர ஆன்சருக்கும், ஒரு நார்மலா அவங்களோட சுவாசமே கவனிக்காம அவங்களுக்கு கிடைக்கிற இன்புட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் ஐ ரைட் நவீன்? எஸ். ஓகே. ஸோ சுவாசம் சுவாசம் நமக்கு மூச்சு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூச்சு இல்லைன்னா வி ஆர் டெட், ஆக்சுவலி வி ஆர் டன் ஆக்சுவலி. ஸோ ஆனா இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு டெய்லியுமே நம்ம வந்து சுவாசத்துல நம்ம கான்சியஸா இருக்க மாட்டோம். நம்ம மூச்சு விட்டுட்டே இருக்கோம். நம்ம மூச்சு இருக்கிறனால தான் நம்ம லைஃப் லீட் பண்றோம் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இருக்காது. வேற எல்ஸ் அதுக்குன்னே ஒரு டைம் 5, 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சுவாசத்தை கவனிக்கிறப்போ, அது வந்து நல்ல எனர்ஜிய வந்து பாடிக்குள்ள ட்ரிகர் ஆகும். அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஆன்சர் வரும். கிளாரிட்டியான திங்கிங் வரும். ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படியும் ஹேண்டில் பண்ணி நெறைய லாட் ஆஃப் அன்ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு அங்க பதில் கிடைச்ச மாரி இருக்கும். இல்ல பிசிக்கலா யூ வில் ஃபீல் வெரி ஃபிட். எதுவுமே பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட் வரும். வேர் எல்ஸ் யூ ஆர் நாட் டூயிங் தட் ரெகுலர்லி. நீங்க அந்த அந்த 10 நிமிஷம் பண்ணும்போது கிடைக்கிற உங்களுக்கு கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா, ஒரு செஷன் மாதிரி, ஒரு காஃபி குடிச்ச மாரி, ஒரு பிரேக் மாதிரி நம்ம பண்றத, அத வந்து ரொட்டீன் லைஃப்ல எவ்ரி டே வென் யூ பிரீத், யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ். எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சுவாசம் உள்ள போயிட்டே இருக்கு, வெளியே வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஆக்சுவலி ஃபார் பீப்புள் ஹூ ஹேவ் நாட் டன் பிஃபோர். ஸோ அந்த கான்சியஸா நம்மளோட சுவாசத்தை நம்ம கவனிச்சுட்டே இருக்கும்போது, நீங்க ஒரு 5, 10 மினிட்ஸ் டெடிகேட் பண்ணி மெடிடேஷன் பண்ணி அங்கிருந்து கிடைக்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு வந்து அபண்டன்ட்டா அப்படியே ஓப்பனாவே இருக்கும். எவ்ரி டைம் யூ ஆர் கான்சியஸ் அபவுட் யுவர் பிரீத்திங், உங்களுக்கு உங்களை 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 சார்ந்து நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஆன்சர்ஸ் வந்து பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் யூ ஆர் கனெக்டட் டு த யூனிவர்ஸ். யூ ஆர் ஆக்சுவலி யூனிவர்ஸ்ங்கிறது நம்மளோட சுவாசம் தான். சுவாசத்தை நீங்க எப்பவுமே கவனிக்கிற ஒரு ஆளா நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து உங்களோட மூச்சுல போடணும்னு அவசியம் இல்லை. உங்க கேள்விக்கான பதில் எப்பவுமே இந்த காத்துலயே இருக்கும். எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு நீங்க அதிகமா பிளான் பண்ணவே தேவையில்லை. அந்த யூனிவர்ஸே உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ 5, 10 மினிட்ஸ் பண்ணும்போது ஒரு பெனிஃபிட் பார்க்குறோம்னா, அத லைஃபாவே சேஞ்ச் பண்ணிக்கிட்டவங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்க தான் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் த ஓகே. மிராக்கிள் ஹேப்பனிங் பிட்வீன் பிரீத்திங் அண்ட் அன்கான்சியஸ் பிரீத்திங். ஓகே. தேங்க் யூ. ஆடிங் டு யுவர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் நான் பிரீதிங் பத்தி சொல்றேன். ஸோ எஸ் நீங்க சொன்ன நவீன். மாதிரி அந்த 10 நிமிஷம் பிரீதிங் நம்ம டெடிகேட்டடா பண்ணணும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, அந்த 10 நிமிஷம் பிரீத் பண்றது ஒரு நாள் ஃபுல்லா உங்க லங்ஸுக்கு தேவையான ஆக்ஸிஜன் அந்த 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துரும். ஸோ ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ், ஒரு லாபம் தான், ஒரு கெயின் தான் அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம். ஸோ அதனால ஆல்ரெடி உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலையை அதுக்கு போய் சேர்ந்துச்சு அந்த லங்ஸுக்கு. பாக்கி இருக்கிற பிரீத்திங் வந்து உங்களுக்கு லாபமானதுனால நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்விங்ல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட புரிதல். யா, ஸோ எஸ் நவீன், யூ ஆர் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இப்போ பொதுவா வந்து நீங்க காலையில மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, ரெஸ்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து அத ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு மெடிடேஷன் மூலியமா அந்த சைலன்ஸ்ல கிடைக்கிற ஒரு விஷயத்த நீங்க ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணாம
எனக்குள்ள இருக்கிற அறிவுனால என்னால ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும். இது ஏன் அதோட ஒப்பிடுறீங்க? அப்படின்னு கேட்கறாங்க மேடம். ஓகே. இட்ஸ் லைக் என்ன சொல்றீங்கன்னா, இப்ப நான் மெடிடேஷன் பண்ணி தான் எக்ஸலென்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நான் இன்டெலிஜென்ட்டா இருக்கேனே. ஐ அம் டூயிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மை கெரியர். நான் வந்து என்னோட அறிவ பயன்படுத்தி நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா தானே இருக்கேன். ஆ அப்ப வந்து அப்படியே இருக்கலாமே. ஏன் மெடிடேஷன் பண்ணி நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ டு புட் தட் கொஸ்டின் இன் ஆன்சர், இப்ப நீங்க அறிவு அறிவு சார்ந்து நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, அது வந்து அன்னைக்கு, அப்போ சக்சஸ்ஃபுல்லா அந்த விஷயத்த லீட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா, கண்டிப்பா நமக்கு அறிவு வேணும். ஆனா, அதுவே வந்து சக்சஸ்ஃபுல்லா போணும்னா, நீங்க டெய்லி அந்த அறிவ யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு அறிவ ஃபர்ஸ்ட் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆனா, அது ஸ்மூத்தா டெய்லி ரொட்டீன்ல ஒரு விஷயம் போனோம்னா, அது வந்து ஒரு ஒரு காட் எனர்ஜி இல்லாம பண்ண முடியாது. ஸோ அந்த காட் எனர்ஜிங்கிறது தான் மெடிடேஷன். த்ரூ மெடிடேஷன் வி சீ த காட். ஸோ நீங்க பிசினஸ வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு அறிவு இருக்கலாம். அந்த பிசினஸ லீட் பண்றதுக்கு காட் பிளெஸிங் வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட். காட் கேன் பி இன் எனி ஃபார்ம். அத நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க பொறுத்து தான் நம்ப அடுத்த லெவல் ஆஃப் குரோயிங். ஸோ நீங்க எதையுமே ஸ்டார்ட் பண்றதுக்கு, யோசிக்கிறதுக்கு அறிவு ரொம்ப முக்கியம். அத சஸ்டெயின் பண்றதுக்கு, அந்த விஷயம் வந்து மாறுபடாம, நீங்க என்ன நெனச்சீங்களோ, அத அப்படியே சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் டச்சிங் த காட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டு ஸ்டார்ட் வித் எனிதிங், இட்ஸ் ஃபைன். பட் டு ரீட்டெயின் தட், யூ நீட் எனர்ஜி ஃப்ரம் சோர்ஸ். ஐ மீன் த யூனிவர்ஸ் சோர்ஸ். So that is the difference, playing in meditation. ஓகே. தேங்க் யூ. என்னோட Yeah. புரிதலுக்கு நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, ம். ஆ சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அது அப்படியே சக்சஸா கிராஃப் அப்படியே மேல போகும்னு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. பட் அது போய்க்கிட்டே இருக்கிறதுக்கு மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரோல் அப்படிங்கிறத சொல்ல வர்றது என்னோட புரிதல் மேம். Yes, yes, Naveen, you're right. ஸோ அதே மாதிரி இப்போ ஆன்மீக லைன், ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி போறதுனால ஒரு ஒரு பிரச்சனைய நம்ம சந்திக்கிறதுக்கு, அதுக்கு உடனடியா ஒரு தீர்வு கிடைக்காது. ஆனா அது தீர்வு இருக்கு, உடனடியா கிடைக்காது. அத அ ஏத்துக்கிற மனப்பக்குவம் ஆன்மீக ஆன்மீக லைன்ல இருக்கிறதுனால வருங்களா? இஸ் தட் கிளியர்? கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வரீங்க, ஆன்மீகம் வந்து பேசுறீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா கர்மாங்கிற ஒரு வேர்ட் வந்து கேட்காம யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது உள்ள வரும்போது, கர்மாங்கிற விஷயத்துக்கான டெஃபினிஷன் அவங்களுக்கு தெரியுது. ஹவ் த கர்மா இஸ் வொர்க்கிங் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா, டெஃபினட்டா அந்த வெயிட்டிங் பீரியட ரொம்ப சாதாரணமா அவங்க செய்வாங்க. ஏன்னா, எதுக்காக நம்ம இந்த லைஃப் எடுத்திருக்கோம்? எதுக்காக சில விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்குது? நம்ப என்ன செஞ்சா அதுக்கான ரியாக்ஷன் வந்து அ நம்ம லைஃப இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற நாலேட்ஜ்லாம் இருக்கிறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்பிள் இருப்பாங்க. ஸோ இது உள்ள வரும்போதே, அவங்களுக்குள்ள என்னலாம் நடக்குதோ, அவங்கள சுத்தி என்ன இருக்கோ, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு தான் தே வில் கம் இன்சைட். ஸோ இவங்க உள்ள வர்றதுக்கு காரணம், உடனே ஒரு விஷயத்த மாத்தி குடுத்துருங்க. இஃப் த ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டி பீப்பிள் ஹூ ஆர் இன்சைட், தே டோன்ட் வாண்ட் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். தே அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். ஸோ, அந்த வெயிட்டிங் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ரொம்ப நீட்டாவே இருக்கும். தே வில் கிவ் தட் ஸ்பேஸ் டூ செட்டில் டவுன் தெம்செல்ஃப். ஸோ, கண்டிப்பா அந்த வெயிட்டிங் வந்து அவங்களுக்கு பர்டனா இருக்காது. அது ரொம்ப சுவாரஸ்யமாவும், அந்த ஒரு ஒரு நாளும் அவங்க அந்த பிரச்சனையோட கடந்து போறத ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும், அதிலிருந்து நெறைய மெசேஜ் மெசேஜ் ஃப்ரம் த யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து அக்கறை ஆகாது. ஆ அதுல அவ்வளோ பெர்ஃபெக்ட்டான ஒரு எண்டிங் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டில அடுத்த லெவலுக்கு போறதுக்கே அதுதான் காரணமாவே இருந்திருக்கும். அந்த பிரச்சனை தான் காரணமாவே இருந்திருக்கும். அந்த வெயிட்டிங் தான் அவங்களுக்கு காரணமாவே இருக்கும். ஸோ தே வில் பி மோர் கனெக்டட் டூ வாட் தே ஆர். ஸோ தே வில் பி ஹாப்பி பீயிங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் தட் வெயிட். ஓகே. தேங்க் யூ. யா. ஸோ இதுல நான் ஒரு விஷயம் எனக்கு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. புதுசா ம். இருந்துச்சு. நீங்க சொன்ன ம். மாதிரி அந்த பிரச்சனை வந்து பிரச்சனைக்கான தீர்வ விட, அந்த பிரச்சனை என்னங்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு வருங்கிறது வந்து ரொம்ப ம். அற்புதமா ம். இருந்துச்சு. எஸ். ஸோ அ அந்த அந்த புரிதல் வந்துட்டாலே, நம்ம அடுத்த பிரச்சனை அடுத்த சொல்யூஷன்ஸ்க்கு வந்து நம்ம அ அதுக்கான ஆன்சர் வந்து அ இருக்கு. ஆனா, அ அது உங்களுக்கான நம்ம கர்மா எதிர்பார்த்த எப்போ நேரத்துல இருக்காது. ஆனா ஒரு ஒரு இருக்காது. ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர் இருக்கு.
அது எப்போ நமக்கு கிடைக்குமோ அப்பதான் கிடைக்குங்கிற அந்த மனப்பக்குவம் வந்து மெடிடேஷன் பண்றவங்களுக்கு, ஸ்பிரிச்சுவாலிட்டில இருக்கிறவங்களுக்கு வந்துரும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே எப்படின்னா, எல்லாமே சேம் டே மாரி இருக்கும். இன்னைக்கு நம்ம எழுந்தோம், சாப்பிட்டோம், வேலைக்கு போறோம், இல்ல வாட் எவர் த ரெகுலர் வொர்க் தே டூ இல்ல. அதே மாரி தான் லைஃப்ல நடக்கிற நல்லது, கெட்டது, ஹாப்பினஸ், சேட்னஸ் எல்லாத்துக்குமே பர்ப்பஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே ஒரே ஒரே செயல்ல பார்ப்பாங்க. ஸோ எதுக்குமே வந்து அவங்க எக்ஸைட்டடா இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே ரசிப்பாங்க, எல்லாத்தையுமே சிரிப்பாங்க. ஆக்சுவலி தே லுக் ஃபார்வர்ட் ஆக்சுவலி. ஒண்ணுமே இல்லாம ஒரு நாள் அவங்களால கடத்தவே முடியாது. இன்னைக்கு என்ன ஒரு நல்லதும் நடக்கல, கெட்டதும் நடக்கலங்கிற மாரி ஆயிடும். இப்ப ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்ப நான் மெடிடேஷன் பண்ணதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, என்னன்னோ நடக்குது. ஆனா எதுவுமே என்ன பாதிக்க மாட்டுது. இப்ப அது ஒரு ம். கட்டத்துல எப்படின்னா, ஒரு மாரி போரிங்கா இருக்கு. இப்போ ம். எனக்கு ஒண்ணுமே நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. என்ன சுத்தி எல்லாமே நீங்களே பார்த்துக்கிறீங்க. இப்ப நான் ஏன் வந்து ஒரு பார்வையாளரா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து வந்துரும். அந்த வரும்போது என்ன ஆகும்னா, அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகருவீங்க. எப்படின்னா நத்திங்னஸ்க்கு போவீங்க. ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனிதிங் இன் யுவர் கண்ட்ரோல்ங்கிற லெவலுக்கு போவீங்க. ஸோ மெடிடேஷன் லாட் ஆஃப் லெவல்ஸ். ஸோ இட்ஸ் பிகாஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் த வெரி பேசிக் meditation technique. I don't want to get into elaborate lot of things here. ஸோ ஆப்வியஸா அவங்களோட மனசு வந்து ஒரு மாரி ஒருநிலை பற்று இருக்கும். ஆ பொருள் பற்று அற்று இருப்பாங்க. எல்லாரையும் தே see them as their own soul. இப்ப நவீன் வந்து எனக்கு என்னன்னா, he is one soul were divided from me அப்படிதான் இருக்கும். யாரையுமே நம்ம வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தனியா குடுக்க மாட்டோம். இப்போ நம்ம ஒரு கடைக்கே போறோம்னா, ஒ இப்ப ஈகோ ஆர் கிளாஷ் ஒரு ஹியூமன் கிளாஷ் எப்படி ஆகும்னா, ஒரு கடைக்கு நம்ம போம்போது நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நான் ஒரு காசு குடுத்து ஒரு பொருள் வாங்க போறேன் அப்படின்னா, அந்த ஆர்டரிங் மைண்ட் நமக்கு இருக்கும். நான் ஒண்ணு வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அப்ப அங்க விக்கிறவங்க வந்து ஒரு ஒரு சோர்ஸ்க்காக அவங்க விக்கிறாங்க. அவங்க ஒரு லாபத்துக்காக அங்க விக்கிறாங்கன்னும்போது, அவங்கள ஒரு ஒரு சின்ன தாழ்வா பார்ப்போம். நம்ம வந்து வாங்க வந்திருக்கோங்கிற ஒரு ஹையர்ல பார்ப்போம். இதுவே ஒரு ஈகோ தான். ஈகோங்கிறது இட்ஸ் நாட் லைக் கிளாஷிங் வித் பீப்பிள். ஹவ் யூ சீ திங்ஸ். அவங்கள டவுன் பண்ணி நம்மள ஹையர் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் இட் இஸ் ஈகோ ஆக்சுவலி. ஸோ இப்ப நான் வந்து என்ன மைண்ட் செட்ல போவேன்னா, ஒரு சின்ன ஷாப் இருக்கு. அவரு கடை ஓனரா இருக்காரு. இந்த கடைய ஸ்டார்ட் பண்றதுக்கு அவர் என்னெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து யோசிச்சிருப்பாரு? அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும்? இந்த கடைய ஸ்டார்ட் பண்ணதுனால அவருக்கு நல்ல வருமானம் இருக்குமா? ஆ என்னெல்லாம் அவருக்கு டெய்லி ஃபியரா இருக்கும் இந்த கடைனால, இந்த ஷாப்னால அவருக்கு என்ன ஃபியரா இருக்கும்? டெய்லி வந்து என்ன கமிட்மெண்ட்ல அந்த ஷாப் அவங்க வச்சிருப்பாங்க? அப்படின்னு அந்த லெவல்ல ஏன் யோசிக்கிறேன்னா, அந்த கடைய நானே வச்ச மாரி யோசிப்பேன். அந்த கடையே என்னோடது அப்படிங்கிற மாரி யோசிப்பேன். அப்ப என்னோட தாட் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் நாட் ஒன்லி ஷாப் இட் அப்ளை ஃபார் எவ்ரிதிங். Who comes home every day to help me, my relatives, my family and other stuff. We think in that aspect. அவங்க என்ன என்ன நோக்கத்துல நம்ம கூட இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வாண்டிங்கா இருக்கிறோம், அதர்ஸோட எமோஷன்ஸை ரொம்ப பார்க்க ரொம்ப ட்ரை பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னா, என்கிட்ட ஒரு ஒரு ஷாப் ஓனரா என்கிட்ட சில பேர் என்ன பேசினா எனக்கு ஹாப்பியா இருக்குமோ, அந்த வேர்ட்ஸ் தான் நான் அவங்க கிட்ட பேசுற மாரி இருக்கும். எப்படி இருக்கீங்க? கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் பொருள்லாம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி விக்க முடியுதா? அப்படிதான் நம்ம ஒரு ஒரு அவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம நின்றுவோம். நான் வந்து ஒரு வாங்க வந்திருக்கேங்கிற தன்மைய விட, ஒரு விக்கிறோட மனநிலைமை என்ன இருக்கோ அங்க போயிருவோம் நம்ம. சோ அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு நீங்க வந்து யூ ஸ்டெப் அவுட் ஹவுஸ். நீங்க எல்லா இடத்துலயும் எந்த கர்மாவும் யூ டோன்ட் கிரியேட். யூ டோன்ட் பி அப் அண்ட் டவுன். யூ வில் பி ஈக்குவல். யூ வில் பி நியூட்ரல். சோ அந்த தாட் வந்து எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யூ பிகம் லைக் நத்திங். ஐ டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங்ங்கிற அந்த அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு டைம் வந்துருவீங்க. நத்திங் லைக் ஒரு ஈகோ கிளாஷ் இல்ல, சண்டை இல்ல, ரொம்ப பெருசா சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் ஐ அம் சீயிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு 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 எண்ட் ஸ்டாப்புக்கு வந்து இட்ஸ் நாட் எண்ட் ஆக்சுவலி. லைக் பிகினர்ஸ்க்கு எண்ட் ஸ்டாப் அது. ஓகே. So that is what I experience in my meditation. நல்லாவே சொன்னீங்க. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிரச்சனைய வந்து நான் என்னோட அறிவு சார்ந்தா ஐ மீன் யூசிங் மை நாலேஜ் ஐ எம் ட்ரைங் டு சால்வ் தட் ப்ராப்ளம். பட் இட் இஸ் நாட் 100% சக்ஸஸ்ஃபுல். பட் அதே அதே டைமில் வந்து ஒரு ஆன்மீக லைனில் வந்து அதே ப்ராப்ளமை யோசிக்கும்போது ஒரு நான் நினச்சதோட ஒரு பெட்டரான சொல்யூஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி மேடம். அப்படி யோசிக்கிறீங்க. இட்ஸ் லைக் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா அதை நம்ம யோசிச்சோம்னா, ஒரு பிரச்சனை இருக்கு. அதை நான் அறிவு சார்ந்து அந்த பிரச்சனைக்கு பதில் பார்க்குறேன். ஆனா அது பெருசா எனக்கு சக்சஸ்ஃபுல் ஆகல. ஸோ நிறைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத வச்சு நானுமே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்தா சில
என்னோட பிரச்சனைகள்லாம் ஈஸியா சால்வ் ஆயிருக்கலாமோ, ஒரு ஈஸி சொல்யூஷனா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஒப்பீனியன் வந்து நான் மெடிடேட்டர்ஸ்க்கு வருது. அது பாசிபிளான்னு கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் நவீன். எஸ் யூ ஆர் ரைட். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படையான ஒரு தகுதியே இதுதான். அறிவுனால சில விஷயங்கள பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்கனாலே, யூ ஆர் ஹேண்டிங் ஓவர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூனிவர்ஸ், டு யுவர் காட். ஸோ உங்களுக்கு இருக்கிற அறிவை வச்சு அந்த பிரச்சனையை உங்களால ரீச் பண்ண முடியலனாலே இட் இஸ் பிஹைண்ட் யூ. ஸோ சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமே நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறத யோசிக்கிறத விட, இந்த விஷயங்கள், இந்த இந்த ஆக்ஷன்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸ் குடுக்கறது எல்லாமே வந்து இந்த நேச்சர் தான், இந்த யூனிவர்ஸ் தான், இந்த கர்மா தான், இந்த லைஃப் தான் அப்படிங்கிற அடிப்படையான உங்களோட உங்களோட தன்மை உங்களுக்கு புரியும்போது, அந்த அறிவுங்கிறது உங்களோட ப்ராப்ளம் சால்விங்க்கு உங்கள வேடிக்கை தான் பார்க்குமே தவிர, அது பெருசா முட்டி மோதி உங்க கூட சண்டை போடாது. "இங்க பாரு நான் பார்த்தேன். என்னால முடியல. நீ வேணா ஸ்பிரிச்சுவாலிட்டி லைன்ல போய் கேட்டு பாரு." அப்படிங்கிற அவங்க கேட் ஓப்பன் பண்ணி விட்டா தான் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வரணுங்கிற அந்த தடையே இருக்காது. ஆனா, இப்ப அறிவு சார்ந்து என்னால பண்ண முடியல. இதுக்கு மேல ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு. இதுக்கு மேல ஒரு பவர் இருக்கு. அது மெடிடேஷன்லயோ இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டில போம்போது ஈஸியா நடக்குதுங்கிற கன்க்ளூஷன் நீங்க வரீங்கனாலே, உங்களோட எண்ட் கார்ட் அங்க முடிஞ்சிருச்சு. லைக் உங்களோட மாயை முடிஞ்சிருச்சு. இத நீங்க வேற இடத்துல அடுத்த லெவல்ல ஒருத்தவங்களுக்கு ஒப்படைக்கிறீங்க. கண்டிப்பா அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஓப்பனிங் ஸ்டேஜ். ஸோ வென் யூ திங்க் லைக் ஐம் டன், ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபர்தர் ஆன்சர் டு த கொஸ்டின்ஸ், யூ ஹேண்ட் ஓவர் டு சம்ஒன் ஹூ இஸ் ஹெல்பிங் யூ ஃப்ரம் அவுட் சைட். அந்த அவுட் சைட் தான் வந்து குட் எனர்ஜி அரவுண்ட் யூ. ஸோ டெஃபினட்டா இட்ஸ் அ வே ஆஃப் கெட்டிங் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது உங்கள எப்பவுமே கைவிடாது. உங்களுக்கான உங்களுக்கான பதில், உங்க வாழ்க்கைக்கான ஆன்ஸர குடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். ஓகே. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க சொன்னதுனால. யப். ஸோ அத நம்ம அறிவ தாண்டி ஒரு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ, சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்போ, ம். ஸோ டாக்டர் கைவிட்டதுக்கு அப்புறமும் வந்து ஒரு பவர்னால அ ம். மேபி அவங்க ரெடி ஆவாங்க. ஒரு ரெடி ஆவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம கூட இருப்பாங்க. ம். ஸோ இட்ஸ் கால்ட் லைக் மெடிக்கல் மிராக்கிள்ங்கிற மாதிரி விஷயம் கூட நடக்கிறதா நான் ஒரு ம். எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமா? எஸ், எஸ். இட்ஸ் நாட் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது இட்ஸ் அ வேர்ட் லைக் நம்மள சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இட்ஸ் நாட் அ மெடிக்கல் மிராக்கிள். மெடிக்கல்க்கே அது வந்து மிராக்கிளா இருக்கு. அவங்களாலே சாதிக்க முடியலங்கிறதுனால தான் மெடிக்கல டவுன் பண்ணாம ரொம்ப பாலிஷ்டா போட்ட வேர்ட் தான் மெடிக்கல் மிராக்கிள். ஸோ இங்க ஆ. நடந்தது என்னன்னா, அந்த பெர்சன் யாருன்னு பார்க்கணும். அந்த பெர்சனுக்கான கர்மா என்னன்னு பார்க்கணும். அவங்க ஏன் அந்த ஸ்ட்ரகிள்ல வந்து அந்த ஸ்ட்ரகிள மீட் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. அதுலருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? இப்போ வந்து ஒரு 6 மாசமா பெட் ரெஸ்டடா இருக்கிறவங்க, திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவா ரெடி ஆவாங்க. ஸோ அந்த ஸ்லோவா ரெடி ஆவும்போது, அவங்க கிட்ட பேசி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தன்மையும், அந்த 6 மாசம் சிக்னஸா இருந்து வெளிய வர அந்த தன்மையும் அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த என்ன சொல்றது? டுவர்ட்ஸ் காட் வந்து ரொம்ப அ அ நம்புற மாரி மாறுவாங்க. இல்ல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த பெட் ரெஸ்ட்ல இருக்கிற அந்த கொஞ்ச நாள் அவங்க கர்மாவ வந்து கழிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்க தாட் ப்ராசஸ ஸ்லோ பண்றதுக்கான ஒரு டைம் தான் அது. ஸோ ஓ! அந்த தாட் ப்ராசஸ் ஸ்லோ ஆகும்போது, அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். நெறைய பெர்சனல் விஷயங்களா இருக்கும். ஈவன் லைக் ஓன் சிஸ்டர், பிரதர், ஃபேமிலில ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்க கூட கூட ஷேர் பண்ண முடியாது. அது அவங்களுக்கே ஒரு லேர்னிங்கா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க கிளென்ஸ் பண்ணி, அதெல்லாம் ஒரு கோ த்ரூ பண்றதுக்கான ஒரு பிரேக் தான் அவங்களுக்கு அங்க கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டெட் பெட்ல பார்க்கும்போது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன இருக்கும்? ரொம்ப சிக்கா இருக்காங்க. எப்போ வேணாலும் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஆனா, தே ஆர் ஆக்சுவலி கோயிங் டவுன் வித் தியர் கர்மா ப்ராசஸ். அந்த கர்மால இருந்து அவங்க கொஞ்சம் கிளென்ஸ் ஆக முடியுது. அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. இவங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அடுத்த லெவல் சான்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னும்போது, மெடிக்கல் மிராக்கிளா அது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற மாரி இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல அவங்க ஆன்மா தான். அவங்க தான் கொஞ்சம் கிளென்ஸ் ஆயிருப்பாங்க. அவங்க தான் சில விஷயங்கள அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சரண்டர் ஆயிருப்பாங்க டூ த யூனிவர்ஸ். அந்த ப்ராசஸ் நடக்கும். இப்போ வந்து ஒரு வில் பவர்ல அவரு சிக்கா இருந்தாருப்பா. திடீர்னு அவர் வில் பவர்ல வந்து ஹி வாக்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் மிராக்கிளா வந்து டாக்டர் டிட்ன்ட் மேக் ஹிம் டூ வாக். தெம்செல்ஃப் அவர் வந்து ஏதோ ஒண்ணு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த விட்டுருக்காரு அங்க. அப்பதான் அவங்களால அந்த மெடிக்கல் மிராக்கிள வந்து நடத்த முடியும். ஸ்டில் ஆன்மாக்குள்ள நடக்கிற ஒரு ரியாக்ஷன் தான் அது. அந்த மாரி கோ த்ரூ பண்ணி வெளிய வந்தவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். என்ன என்ன அனுபவத்துல அவங்க வெளிய வந்தாங்கங்கிறதுக்கு தே வில் ஹேவ் மோர் ஸ்டோரீஸ்.
பட் நேச்சுரலி திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அவங்க வந்து இட்ஸ் a சான்ஸ் ஃபார் them டு ரீகன்சிடர் ஆன் கெட்டிங் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸோ அது ஒரு அடி கொடுத்து தான் அவங்கள உள்ள கொண்டு வரும். நேரா வந்து ஜாலி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது இட் வில் நாட் பிரிங் them இன்சைட். ஸோ அவங்கள வந்து ஒரு ஆக்சிடென்ட் கொடுக்கறது, ஒரு நல்ல ஒரு வச்சு செய்வாங்க, ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது. அப்படியே மேல அவங்க ஆப்வியஸா மேல பார்த்து தான் யோசிப்பாங்க, என்ன பண்ணணும், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட் வந்து த எனர்ஜி ஷோஸ். ஸோ அங்கிருந்து they pitch in to be dramaless people. Yeah. ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ இன்னும் ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. Yes, ஸோ Naveen. இன்னொரு Yeah. கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஆன்மீகத்தையும் வழியில போல, என் பிரச்சனைக்குள்ளேயும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் போத். அதனால நான் நியூட்ரலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையிலே ஒரு பிரச்சனையாவே இருக்குமா இருக்காதா? லைக் எனக்கு ஸ்பிரிச்சுவலும் வேண்டாம், எனக்கு பிரச்சனையும் வேண்டாம். எனக்கு பிரச்சனை வந்தாலும் அதை நான் கண்டுக்க மாட்டேன், அதை நான் என் மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அதே டைமில் நான் ஸ்பிரிச்சுவலில் போயிட்டு அதையும் என் மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருக்காங்க மேடம். ஓகே. ஸோ ஸோ அது என்னன்னா அவங்க ஒரு நியூட்ரலான ஒரு ஹியூமன் பீங் அல்ல, அவங்களோட ப்ரீவியஸ் பர்த்தை பொறுத்து தான் அது. அது என்னன்னா அவங்க ஆல்ரெடி சில விஷயங்களை பெட்டரா ஹேண்டில் பண்ணவங்களா இருக்கும். இப்போ அவங்க அது மாதிரி நியூட்ரலா இருக்காங்கன்னா நிஜமாவே அவங்க நியூட்ரலா இருக்காங்களான்னு பார்க்கணும். நிஜமாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து அவங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்காங்களா, இல்ல வந்து அந்த கெத்து காமிக்கிறதுக்காகவே அதெல்லாம் என்ன ஒண்ணும் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வெளியே சொல்லிட்டு வெளியே ஒரு தோற்றம் உள்ள ஒரு தோற்றமா இருக்கான்னு அவங்கள பார்க்கணும். இல்ல நிஜமாவே வந்து எனக்கு என்ன நடந்தாலும் என்ன பாதிக்கிறது இல்ல, ஆனா நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிலயும் இல்லைன்னா they are very rare actually, very rare. ஏன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க வந்து ஒரு பெட்டர் சோல் தான். அவங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் பர்த்ல அவங்க பெட்டரா விஷயங்களை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அது வந்து இந்த 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 பர்த்ல வந்து they are doing the same. ஆனா இது திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் பர்த்ங்கிறது ஒரு கட்டத்துல அவங்க உணர்வாங்க. அவங்க இப்ப நீங்க இப்ப இருக்காங்க இந்த சூழ்நிலைக்கு அவங்க பிரச்சனையும் எடுக்கிறது இல்ல, ஆன்மீகத்திலும் இல்லைங்கிறது கரண்ட் சிச்சுவேஷன். ஆனா அவங்க என்டையர் லைஃப்குள்ள தேர் வில் பி ஒன் டைம் வை தே பிஹேவ் லைக் திஸ் வே அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் இல்லாம அவங்க லைஃபை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இட் கேன் பி எதர் த ப்ரீவியஸ் birth or currently they are hiding their problem and inside they have a lot of issues where they're not discussing. அது ரெகக்னைஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தே வில் ஃபால் இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் அவங்களுக்கு நடக்கணும். அது ஒரு கட்டத்துல நடக்கும். அது எந்த டைம்ல எப்போ அவங்க ரெகக்னைஸ் பண்ணுவாங்கங்கிறது தே ஹாவ் டு டெல். அவங்க எங்க இருக்காங்கன்னு அவங்க ஃபர்ஸ்ட் செல்ஃபா ஆன்சர் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் கிடைக்கணும். நிஜமாவே தே ஆர் நாட் பாதர்ட் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் தே ஆர் பீங் ஹாப்பியா, இல்ல ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் ஐ எம் நாட் டேக்கிங் டு மைண்ட் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் இக்னோரிங் எவ்ரி திங் பீங் ஹாப்பியா, இல்ல எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில போனா ஆன்சர் இருக்குங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க எப்படி விஷயங்களை ஹேண்டில் பண்றாங்க நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கே பதில் கிடைச்சிரும் அதுக்கு. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக தான் மேடம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை நான் சைக்காலஜிலையும் படிச்சிருக்கேன். லைக் தேர் இன்டு டிப்ரெஷன், அக்யூட் டிப்ரெஷன் 2 விதத்தில் இருக்கு. ஸோ யாருக்கிட்டையுமே சேர மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் எடுத்துக்க மாட்டாங்க, சொன்னாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு விதமும் இருக்கு. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு அது பிரச்சனையாவே தெரில அப்படிங்கிற ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறவங்களும் இருக்கு. இது 2 விதமான சாதனத்துல இருக்கு. அது கொஸ்டின் கேட்டா தான் அவங்க எந்த மாதிரி சூழ்நிலையில இருக்காங்கங்கிறது வந்து அந்த ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. நிஜமாவே அவங்க ஈஸியா தான் ஹேண்டில் பண்றாங்க. பட் பெருசா ஸ்பிரிச்சுவாலிட்டியில இல்லங்கிறவங்க அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவங்க மோர் ஆஃப் டச்சிங் பேஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுவாங்க. நிறைய என்ன சொல்றது ஜெனரஸா இருப்பாங்க, கைண்ட் ஹார்ட்டடா இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இருந்து சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. அது அவங்க இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த். அவங்க ஒரு நல்ல கனெக்ஷன்ல இருந்து தான் அவங்க சோல் வெளியே போயிருக்குங்கிறத ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு டைம் வரும். அவங்க வந்து இப்போ வந்து அவங்க ஃபுல் பிஸி சோலா கூட இருக்கலாம். அவங்க சிலர் இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு 40 ஐ எம் 40 நவ். ஸோ எனக்கு வந்து ஒரு 35 வரைக்கும் இந்த தாட் எதுவுமே எனக்கு ட்ரிகர் ஆகல. ஏன்டா ட்ரிகர் ஆகல, ஏன் எனக்கு வந்து ஒரு காடை தேடணும்னு நினைக்கல அப்படின்ட்டு நான் அந்த ப்ரீவியஸ் 35 இயர்ஸ் யோசிச்சு பார்த்தா எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல எனக்கு இந்த தாட் வந்திருந்தா நான் நிறைய கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்கிறத என்னால் நல்லாவே பார்க்க முடியுது. குழந்தைங்க இருந்தாங்க, லைக் 2 குழந்தைங்க இருக்காங்க,
ஐம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷன், தனியா வளர்ந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்போது நான் அப்போ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து எனக்கு ஓவர் பேர்டிங்காக தான் இருந்திருக்கும். இப்போ எனக்கு சில விஷயங்கள்லாம் செட்டில் ஆகிட்டு இந்த யோசனை வர்றதுனால என்னால் வந்து இது ஈஸியாக என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் யோசிக்க முடியுது. அந்த மாதிரி அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க, ஆக்டிவிட்டீஸ் மட்டும் அப்படி இருக்கும். ஆனால் அவங்க அதை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கரெக்ட் டைம் வரும்போது அவங்க ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒன்று இருக்கு. தேர் மேபி அ குட் சோல் ஆல்சோ, பட் த டைம் ஹஸ் டு கம். யா ஓகே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ரெண்டுமே எஸ் வந்து எஸ் இருக்கு. ஏதாவது ஒன்றுத்துல தான் அவங்க ஃபாலோ ஆக முடியும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்திருக்கோம் மேடம். மெடிடேஷன் பண்றதுனால என்னோட ஓவர் திங்கிங் ஸ்டாப் ஆகுமா? டெஃபினட்டா எஸ். மெடிடேஷனோட பர்பஸே அதுதானே. மெடிடேஷனோட பர்பஸே வந்து ஓவர் திங்கிங் ரெடியூஸ் ஆகணும். பட் இதோட நெகட்டிவ் பார்ட் என்னன்னா, நீங்க மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவலி நிறைய யூ வில் see லாட் ஆஃப் ஓவர் திங்கிங். ஏன்னா நீங்க எப்பவுமே ஒரு தாட் கூட ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு தாட் வந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ணிட்டு இந்த எண்ணத்துல இருக்கோம். இது ஓகே. நம்ம சாப்பிடவே இல்ல. மத்தியானம் சாப்பிடவே இல்ல. ஆனா நான் மத்தியானம் இந்த இடத்துல இது போய் சாப்பிட போறேங்கிறது ஒரு சேஸ். அந்த யோசனைய அங்க போட்டுட்டோம்னா, நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அத பத்தி யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ ஆக்சுவலி எப்படின்னா, ஒரு ஒரு ஆக்ஷன பண்ணிட்டு, ஒரு பிளான போட்டுட்டு அத ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறது தான் திங்கிங். இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு பிளான போட்டீங்க. அந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது தான், அத சுத்தி, 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 சுத்தி யோசிக்கிறது தான் ஓவர் திங்கிங்கா இருக்கு. இப்ப நீங்க அதிலேயே டிராவல் பண்ணும்போது அது ஓவர் திங்கிங்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க அத என்ஜாய் பண்ணிட்டு யூ வில் லைக் உங்களோட எவ்வளவு அழகா யோசிக்கிறேன், எவ்வளவு அழகா பிளான் பண்றேன். அந்த அந்த திங்கிங்லயே நீங்க லிவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இத பிரேக் பண்ணணும்னு நீங்க மெடிடேஷன் பண்ண உட்கார்ந்தாதான் அந்த திங்கிங்க்கும் உங்களோட சைலன்ஸ்க்கும் ஒரு கிளாஷ் வந்துருது. ஏன்னா நான் ஜாலியா வந்து ஒரு ஒரு பிளான போட்டு அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பிளானையும் கேன்சல் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸையும் கட் பண்ணிட்டு மைண்ட் வந்து காம் பண்ண ட்ரை பண்றாங்களே அப்படின்னு அந்த அந்த மனசும் பிரெயினும் வந்து கிளாஷ் ஆகுது. அப்ப என்ன ஆகும், யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாம அந்த தாட் ப்ராசஸ் வந்து அதிகமா வெளிய வந்துட்டே இருக்கும். ஸோ வெளிய வர 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 உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இல்ல நான் நார்மலா இருந்தாலே நல்லா இருக்கு. நான் ஒரு பிளான் போடுறேன். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த மெடிடேஷன்னு போய் உட்காரும்போது தான் எனக்கு ஓவர் திங்கிங் ஆயிடுது. நெறைய தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னு அத பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஆனா அந்த மைண்டையும் மைண்டையும் ஹார்ட்டும் நீங்க வந்து சண்டை போட விடணும் கொஞ்ச நாளைக்கு. இதுல வந்து கண்டிப்பா யாரோ ஒருத்தவங்க ஃபெயில் ஆவாங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபெயில் ஆகும்போது, ஒண்ணு மனசு வந்து பிரெயின் சொல்றத கேட்க ஆரம்பிக்கும். இல்ல பிரெயின் சொல்றது மனசு கேட்க ஆரம்பிக்கும். இது 2 பேரையும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு 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 அதான் ஒரு 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 இடத்துல பிரச்சனை இருக்கும்போது எட்டி பார்த்துட்டு இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல அப்படிங்கன்னு போயிடுறத விட, அங்க நின்னு அந்த பிரச்சனைய சால்வ் ஆகுற அளவுக்கு நம்ம பொறுமை இருக்கு. இங்க நம்ம எதுக்கு நம்ம இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறோம் இல்லையா? ஏதோ பிரச்சனை இருக்கு நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள மெடிடேஷன் பண்ணும்போது இந்த 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 கிளாஷ் இந்த சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டைய பார்த்து பொறுமையா சால்வ் பண்ணி, நீங்க அந்த பிரச்சனையே இனிமேல் இல்லப்பா அப்படின்னு அங்க சால்வ் பண்ண போறீங்களா? இல்ல அந்த சண்டைய பார்த்து பயந்து வெளிய போறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த ஃபைட் வந்து ஆரம்பிக்கும். ஓவர் திங்கிங் அதிகமாகும். அந்த கிவிங் டைம் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் மெடிடேஷன். ஓகே. ஸோ ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஸோ இந்த Yes, லாஸ்ட் Naveen. கொஸ்டினோட புரிதல் வந்து எப்படின்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும். அது 100% இருக்கு. அப்படிங்கிறத வந்து என்னோட புரிதலா நான் எடுத்துக்கிறேன் மேடம். Yes. Yes, you're ஸோ right, Naveen. வி ஆர் டன் வித் தி கொஸ்டின்ஸ். Okay. இதுக்குள்ள உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஸோ அத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, இல்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, யூ கேன் போஸ்ட் தி கமெண்ட்ஸ். Thanks, Naveen. Thank you. Thank Okay. you, everyone who's watching. So, have a time for meditation. Spend your own time. So definitely it give a different experience as we both incorporate, but still we were able to do kind of things that because definitely we are spending some time on spirituality and meditation. So whatever meditation works for you, please take 5-10 minutes a day. If you're skipping, no problem. It will automatically make you sit in a time where it is comfortable. So take that energy. Bless you all. Bye. Okay. Thanks, Thank you. Naveen. Thanks you. Bye. Thank you. Bye.